Hello friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது தீபாவளி ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரிப்பன் பக்கோடா. இந்த ரிப்பன் பக்கோடா பண்றது ரொம்ப ஈஸி. 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிரலாம். ரொம்ப கிறிஸ்பியாவும் இருக்கும். இது டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் தீபாவளி ரெசிபிஸ் நிறைய அப்லோடு பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த ரிப்பன் பக்கோடா பண்ணுறதுக்கு முதல்ல மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அரிசி மாவு 1 கப், கடலை மாவு 1/2 கப். இதை ஜலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட காயப்பொடி 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன். இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். மாவை நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இது கூட சூடான எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்பூனை வச்சு கலந்து கொடுத்துட்டு அப்புறமா கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இது கூட தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு புளியறதுக்கு ரிப்பன் பக்கோடா அச்சு எடுத்துருக்கிறேன். இது முறுக்கு உலக்கில் போட்டுட்டு உள்ளே எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் மாவு உள்ளே ஒட்டாமல் இருக்கும். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து முறுக்குலக்கில் வச்சு புளிஞ்சிடலாம். இப்போ ரிப்பன் பக்கோடா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணியிருக்கிறேன். இந்த சூடான எண்ணெயில் மாவை நல்லா புளிஞ்சிடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். மாவு ஃபஸ்ட்டு புளிஞ்ச உடனே நிறைய பபிள்ஸ் வரும். அந்த பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு நல்லா சலசலப்பெலாம் அடங்கினதுக்கப்புறமா வெளியில் எடுங்க. அப்போ தான் ரிப்பன் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், சலசலப்பெலாம் ஓரளவு அடங்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ரிப்பன் பக்கோடாவை வெளியில் எடுத்துடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸாக உடச்சிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலேயும் நம்ம ரிப்பன் பக்கோடா ரெடி பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொரிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த தீபாவளிக்கு ஒரு குயிக்காக ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணுன்னா இந்த ரிப்பன் பக்கோடா தாராளமாக ட்ரை பண்ணலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி, கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய தீபாவளி ரெசிபிஸ் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ரிப்பன் பக்கோடா நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக உடச்சி விட்டுக்கலாம். இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஒரு 2-3 வாரம் வரைக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.